லவி கைஸ், நம்ம நாகர்கோவில 15 ரூபாய்க்கு சூப்பு, 25 ரூபாய்க்கு குடல் வரவல் கொடுக்குறாங்களாடா. ஆமாங்க, ரீசெண்டா நானே என் ஃப்ரெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க போகலாம்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வீடாக வந்திருந்தோம். அதுக்கப்புறம் கதை தட்டி வெளியே வாழன்னு சொல்லி கூப்பிட்டு அவன் வேற புக்கோடய வந்துட்டு இருந்தான். என்னெல்லாம் படிச்சுட்டா இருக்கான்னு சொல்லி கேட்டா வேற என்ன வேலை மாப்பிள, படிக்க வேண்டியதா வேலைன்னு சொல்லிட்டு இருந்தான். நீ பெரிய படிப்பாளி தான் சொன்ன உடனே அவன் உங்களுக்காண்டி தான் மாப்பிள சேர்லாம் போட்டிருக்கேன், சேர்ந்து இருந்து படிக்கன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு லைன் படிச்சு முடியாதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட் இருந்து தும்மிட்டு இருந்தான். என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா ஒரே தொண்டை விளையாட்டு இருக்கல, படிக்க முடியலன்னு சொல்லி சொன்னா. நம்ம ஃப்ரெண்டோட நம்ம வீட்டு பக்கத்திலே 15 ரூபாய்க்கு சூப்பு கடை இருக்கல, அங்க போய் குடிச்சா எல்லாமே சரியாயிரும் சொன்ன உடனே புக்கெல்லாம் தூக்கி போட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டோம். எங்களுக்கு வழி தெரியாதனால நான் ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்கோம்ல, நீங்க பேக்ல வாங்க சொல்லி என் ஃப்ரெண்ட் கூட்டு போயிட்டு இருந்தான். போகோட வழியில ட்ரெயின் கேட் வேற பூட்டி போட்டு இருந்துச்சு. ஒரு நிமிஷத்துல ட்ரெயின் வேற வந்துருச்சு. அதுக்கப்புறம் வெள்ள மடத்துல இருந்து லாயம் போடிய பாதையை பார்த்து போயிட்டு இருந்தோம். லாயம் ஜங்ஷன் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட் செக் போஸ்ட போட்டு இதாமல கடன் சொல்லி நிப்பாட்டிட்டான். ஒரு குட்டி தள்ளு வண்டி கடையில வச்சு தான் சூப்பு குடல் எல்லாமே சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆளுக்கு ஒரு சூப்பு விடுங்கனே அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டோம். சூப்பை பாத்தீங்கன்னா மிதக்க கொழுப்பு எலும்புல வேற போட்டு கொடுத்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட் பெப்பர் படி வேற அதிகமா போட்டு குடிச்சு பார்த்துட்டு தொண்டைக்கு எதமாட்டு சூப்பரா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தான். சரி நம்மளும் குடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்பூன் எடுத்து குடிச்சு பார்த்தா டேஸ்ட் உண்மையிலே தரமா